தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்குமான காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சனை தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. ஏன்னா காவிரியின் குறுக்கே கர்நாடகா கட்டி வச்சிருக்கிற அணைகள்லாம் முழு கொள்ளளவை ஏற்ற நிலைமை வந்துட்டதுனால வேற வழியே இல்லாமல் காவிரியில் அவங்க தண்ணியை திறந்து விட்டுருக்குறாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கிற பரந்துபட்ட மக்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி தான். குறிப்பாக இந்த காவிரி நதி நீரை குடிநீருக்காக யாரெல்லாம் சார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். ஏன்னா குடிநீர் பஞ்சமெல்லாம் பல இடங்கள்ல தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. குறிப்பா இந்த காவிரி நீரை குடிநீருக்காக நம்பி இருக்கிற மக்கள் பல பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க அத்தனை பேருக்கும் இந்த காவிரியில் தண்ணி வர்ற அந்த விஷயம்ங்கிறது ஒரு மாதிரி மனதுக்கு இதமான ஒரு செய்தி தான். விவசாயிகளோட பிரச்சனையை இந்த தண்ணி தீர்க்குமாங்கிறதையெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ மழை அங்கே நிறைய பெய்யுது, அதனால அவங்க தண்ணியை திறந்து விட்டுருக்குறாங்க. நாளைக்கே மழை நின்றுச்சுன்னா இமீடியட்டாக இழுத்து மூடிடுவாங்க, தண்ணி வராது. விவசாயிகளுக்கு காவிரி நீர் பயன்படுறதுங்கிறது அது ஒரு லாங் ப்ராசஸ்ஸு. மேட்டூர் டேம் ஓரளவுக்கு ஃபில் ஆகணும், அதுக்கப்புறமா தண்ணி திறந்து விடணும், அதை நம்பி அவங்க விவசாயம் பண்ணணும். அது விளைச்சல் அறுவடைக்கு வரும்போது அந்த சமயத்தில் டேமில் தண்ணி இருக்கணும். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்தால் தான் காவிரி நீருங்கிறது விவசாயிகளின் தேவையை முழுசாக பூர்த்தி பண்ணோம். அதெல்லாம் லாங் ப்ராசஸ். இயற்கையின் கருணை இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதில் ரொம்ப முக்கியமாக இன்னொரு நல்லதும் நடந்திருக்குது. இது வரைக்கும் சொன்ன நல்லதை விட இந்த நல்லதுங்கிறது ரொம்ப நல்லதாக்க. அதாவது பல கன்றாவி செய்திகள்லாம் நம்ம காதில் விளறதுலேருந்து நாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நடந்த நல்லதுகள்லேயே ஆகச்சிறந்த நல்லதுங்கிறது. அதாவது நம்ம தமிழக முதல்வர் விஜய் வேற கர்நாடகா போகிறதா இருந்தார்ல, இதுவே இந்த டைமுக்கு அவர் அங்கே போயிருந்தாருன்னு வைங்க, இந்த சமயத்தில் அவங்க தண்ணியை திறந்து விட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அவ்வளோதான். அணில்களுடைய அழிச்சாட்டியத்துக்கெல்லாம் சொல்லவா வேணும், என்ன பேச்சு பேசியிருப்பாங்க. கன்றாவி பேச்சுக்களை எல்லாம் நம்ம காதில் கேட்டு தான் ஆகி தொலைஞ்சிருக்க வேண்டியிருக்கான். அதில் இருந்தெல்லாம் நாம் தப்பிச்சுக்கிட்டோம். அதனால தான் சொல்கிறேன், நடந்த நல்லதுலேயே ஆகச்சிறந்த நல்லதுங்கிறது இதுதான். என்னென்ன பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா. எங்கள் அண்ணனோட கெத்த கர்நாடகாவுக்கு போனார், திரும்பி வரும்போது காவிரி தண்ணீரை கக்கத்திலேயே இடுக்கிட்டு வந்துட்டாரு, கையிலேயே அள்ளிக்கிட்டு வந்துட்டாரு. என்ன பிரச்சனை, அடுத்து ஆந்திராவுக்கு போகிறாரு, கோதாவரி தண்ணியை கொண்டு வராமல் விட மாட்டாரு. இதெல்லாம் வேற மாதிரியா இருக்கான். எங்கள் அண்ணனோட அருமை உங்களுக்கெல்லாம் எங்கே புரிய போகுது அப்படின்னு அளந்து விட்டுருப்பானுங்க. அந்த கன்றாவியெல்லாம் நம்ம காதில் விழுந்து தான் தொலைச்சிருக்கான், கேட்டு தான் தொலைச்சிருக்க வேண்டியிருக்கான். நல்ல வேலை அதில் இருந்து தப்பிச்சுக்கிட்டான். ஆனால் இப்பயும் அணில்கள் தான் ஈனஸ்வரத்தில் முனைகிட்டு கிடக்குறானுங்க. அதே எங்கள் அண்ணன் ஒரு மாதிரி போய் தண்ணி கொண்டாந்துருப்பாப்புல, இயற்கை ஒரு மாதிரி முந்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி அணில்கள் தான் ஈனஸ்வரத்தில் முனைகிட்டு கிடக்குறானுங்களே தவிர அந்த பக்கம் அமைச்சர்கள்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முதல்வரோட நல்ல மனசுக்காக தான் இயற்கை கர்நாடகாவில் கொட்டி தீர்த்திருக்குது, மழையா பேஞ்சு தள்ளி இருக்குது. இவ்வளவு நாள் கர்நாடகாவில் பெய்யாத மழை இப்போ மட்டும் பெய்யுதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் நம்ம முதலமைச்சர் விஜயனாவோட நல்ல மனசுக்காக தான். பாருங்க, இயற்கைக்கே புரிஞ்சிருக்குது அவரோட நல்ல மனசு அப்படின்னு பல அமைச்சர்கள் பேசுறாங்க. குறிப்பா இந்த அம்மா கீர்த்தனான்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த அம்மா இதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்லி இருக்குது. இதுல எல்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நாம பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் இவங்க எல்லாம் விட மாட்டாங்க போல. எதையாவது நம்ம வாயிலிருந்து வாங்கி கட்டிக்கிறது ஒரு வேலையாவே செய்வாங்க போல. அப்புறம் இதுக்கெல்லாம் என்னத்தை சொல்றது. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நான் இவங்களை கவுண்டர் பண்ண போறதில்ல. ஏன்னா பொழைச்சி போகட்டும், இது இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம். என்னத்தை சொல்றது, எங்க ஊர்லாம் காஞ்சி கிடக்குது, வறண்டு போய் கிடக்குது. நிலத்தடி நீர் மட்டமெல்லாம் ரொம்ப அதர பாதாளத்தில் இருக்குது. கிணறுகள்லாம் ஆல்ரெடி வத்தி போய் கிடக்குது. ஒரு மாதிரி போர் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுவும் எத்தனை நாளைக்கு தாங்கும்னாலாம் தெரியல. அதனால இவங்க பேச்சு உண்மையாவே இருக்கட்டும். மலையோட விளையாடுறதெல்லாம் நம்ம வேலை இல்லை, இயற்கையோட விளையாடுறதெல்லாம் நம்ம வேலை இல்லை. இந்த விஜயண்ணாவோட நல்ல மனசுக்காக நம்ம ஊர்லயும் பெய்ட்டுங்கிறேன். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பெரிய அளவுக்கு எங்கேயுமே மழை கிடையாது. விஜயண்ணாவோட நல்ல மனசுக்காக இனிமே தமிழ்நாட்டிலையும் பெய்ட்டுங்கிறேன். இது விஜயண்ணாவோட நல்ல மனசுக்காக தான் நம்ம ஊர்லயும் மழை பெய்யுதுன்னு நாமளும் நம்பிட்டு போவோம். நமக்கு அதுல என்ன பிரச்சனை, நமக்கு மழை வேணும், அதுதான் முக்கியம். இந்த கிறுக்கைங்களோட மல்லு கட்டுறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. நமக்கு மழை வேணும், நம்மளோட வறட்சி போகணும். ஸோ அதுக்காக மழை பெய்யட்டும். இந்த கும்பலோட சேர்ந்து அணில்கள் அமைச்சர்களோட சேர்ந்து நாமளும் விஜயண்ணாவோட நல்ல மனசுக்காக தான் நம்ம ஊர்ல மழை கொட்டி தீக்குது அப்படின்னு நம்பிட்டு போவான், அப்படின்னு பேசி பரவசம் அடைவான். அதுல எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. திரும்பவும் சொல்றேன், நமக்கு வேணுங்கிறது மழை தானே தவிர இந்த மம்முட்டி கும்பலோட மல்லு கட்டுறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. அவரோட நல்ல மனசுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா மழை கொட்டுன்னு கொட்டட்டும், நாமளும் கொண்டாடி தீப்போங்கிறேன். ஏன்னா எங்க ஊர் நிலைமையெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்குது. ஒரு சொட்டு மழை கிடையாது, மழை பெய்யறதுக்கு உண்டான அறிகுறியும் கிடையாது. காத்து தான் ஊதுன்னு ஊதுது.
ஸோ இந்த நிலைமை இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே நீடிச்சா எங்கள் ஊர்ல எல்லாம் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி இருக்கும், வேற எதுக்கும் தண்ணி இருக்காது. ஸோ இந்த நிலைமை மாறட்டும். அதுக்கு விஜயண்ணா மனசு வச்சாதான் முடியும்னா வைக்கட்டும்ங்கிறேன். விஜயண்ணாவை பார்த்து இயற்கை மனசு வச்சாதான் முடியும்னா வைக்கட்டும்ங்கிறேன். இறைவனோட கருணையால தான் அது நிகழும்னா நிகழட்டும்ங்கிறேன். விஜயண்ணாவோட நல்ல மனசை பார்த்து கர்நாடகாவுக்கு கருணை காட்டுற இயற்கை தமிழ்நாட்டுக்கு ஏன் காட்ட மாட்டேங்குதுன்னு தான் தெரில. இங்கேயும் கொஞ்சம் காட்டினா நல்லா இருக்கும். மற்றபடி இனிமேல் எல்லாம் அப்படிதான். அவரு மனசு வச்சாதான் வெயில் அடிக்கும், மழை பெய்யும். நீங்கள் நைட்டு தூங்குறீங்கல்ல, காலையில் முழிக்கிறத அவர் மனசு வச்சாதான். அவரோட நல்ல மூடு அன்னைக்கு இருந்தால் நீங்கள் முழிப்பீங்க. அவருக்கு ஒரு மாதிரி மூடு செய்யலைன்னா அவ்வளோதான், காலையில் முழிக்க போகிறதில்ல, எல்லாரும் மேலே போயிடுவான். அப்படித்தான் பேச போகிறாங்க. அந்த கன்றாவி பேச்சுக்களை முடிஞ்ச வரைக்கும் கேட்கறத தவிர்க்கணும்னா ஏதாவது நல்லது நடக்கணும், நல்லது நடக்கும்னு நம்புவான். மற்றபடி விஜயண்ணா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கரண்ட் பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக தான் போயிட்டு இருக்குது. முதல்ல கரண்ட்டே இல்லாமல் அந்த பிரச்சனை ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டு இருந்தது. இப்போ என்ன நடக்குதுன்னா கரண்ட் பில்லை இஷ்டத்துக்கு போட்டு தாக்கி இருக்கிறாங்க. பல ஆயிரங்கள் பல மடங்குகள் போட்டு தாக்கி இருக்கிறாங்க. அது பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்குது. அதாவது இதை நான் முதல்ல கேள்விப்படையில் சோசியல் மீடியாவில் அங்கொன்று இங்கொன்றுமா சில பேர் சொன்னாங்க. மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனலில் கூட சில பேர் சொல்கிறதெல்லாம் நியூஸ் வந்தது. பொதுமக்களை நேரடியாக சொல்கிற வீடியோக்களை எல்லாம் நானும் பார்த்தேன். அப்போல்லாம் நான் என்ன நினச்சேன்னா இது ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிற பிரச்சனை எங்கேயோ ரேராக நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல நான் இதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நேற்று தான் இதோட சீரியஸ்னஸ் எனக்கு புரிஞ்சுது. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கே போட்டு தாக்கியிருக்கிறாங்க. வழக்கமாக 2000 ரூபாய்க்கு உள்ள 1500லேருந்து 2000 ரூபாய்க்கு உள்ள தான் அவருக்கு கரண்ட் பில்லு வரும். 14,300 ரூபாயை போட்டு தாக்கி இருக்கிறாங்க. அவர் நேற்று புலம்பிக்கிட்டு இருந்தார். போன வாரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருக்கு 14,300 ரூபா கரண்ட் பில்லுன்னு போட்டு தாக்கி இருக்கிறாங்க. அவரும் அதிர்ச்சியில் நேராக இபி ஆஃபீஸ்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவங்களும் வந்து பார்த்துருக்குறாங்க. பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு யூனிட்லாம் கரெக்டாக தான் ஓடி இருக்குது, எங்கள் சைடில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, நீங்கள் யூனிட் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, அந்த அளவுக்கு கரண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, பில்லை கட்டிடுங்க, இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்புறம் எலக்ட்ரீஷியன் எல்லாம் வர வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருக்கிறாரு. ஃப்ரிட்ஜு, ஃபேனு, வாஷிங் மிஷினு எல்லாமே என்ன கண்டிஷனில் இருக்குது, எங்கேயாவது அதிக கரண்ட்டு கன்சியூம் பண்ணப்படுதா, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதான்னு அவரும் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறாரு. எதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. அவங்களால எந்த மிஸ்டேக்கையும் கண்டுபிடிக்க முடியல. 14,000 ரூபாயை 14,000 சொச்சத்தை பில்லாக கட்டிட்டு இப்போ பொத்துனாப்புல உக்காந்துருக்கிறாரு. புலம்பி தள்ளுறாரு. ஆக்சுவலாக இதுதான் விஜயண்ணாவோட நிர்வாக திறமைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுதுங்கிறது. பொதுவாக இந்த கரண்ட் பில்லு அதிகமாக வந்ததுக்கு அமைச்சர்கள் அதிகாரிகள் சொல்கிற விளக்கமெல்லாம் என்னென்னா அது ரீடிங் எடுத்தவங்க தப்பாக எடுத்துட்டாங்க, அவங்க சைடில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதை நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இனிமேல் இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாங்க. இதே வடிகட்டின ஒரு அயோக்கியத்தனமான பித்தலாட்டம். இது ஒரு கடைஞ்செடுத்த பித்தலாட்டம். ஏன்னா யாருக்குமே கரண்ட் பில்லு கம்மி ஆகலை. அது எப்படி ரீடிங் எடுக்கிறவங்க அதிகமாக மட்டும்தான் போடுவாங்களா, கம்மியாக போட மாட்டாங்களா? யாருமே எனக்கு 2000 ரூபா வர்ற கரண்ட் பில்லு இந்த தடவை 750 ரூபா தான் வந்திருக்குது, 350 ரூபா தான் வந்திருக்குதுன்னு யாருமே சொல்லலையே. எல்லாரும் அதிகமாக வந்திருக்குதுன்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே தவிர யாரும் குறைச்சி வந்திருக்குதுன்னு சொல்லவே இல்லை. ஸோ இவங்க சொல்கிறதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம். அது எப்படி கரெக்டாக ரீடிங் எடுக்கிறவங்க அதிகமாக தப்பாக எடுப்பாங்களா? என்ன இது பித்தலாட்டம்னு நான் கேட்குறேன். உண்மையில் இதுதான் இந்த மாதிரி மனித புனிதர்கள் மகாத்மாக்களின் ஆட்சியில் நடக்கிற அவலம்ங்கிறது. இவங்கெல்லாம் இந்த விஜயண்ணா மாதிரியான மனித புனிதர்கள் மகாத்மாக்களா தங்களை பில்டப் பண்ணிக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் இப்படி தான் ஆட்சி பண்ணுவாங்க. காமன் மேன்ட்டு புடுங்கிறத பற்றியெல்லாம் இவங்களுக்கு எந்த வருத்தமும் இருக்காது, கூச்சமே படாமல் கொள்ளையடிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் மனித புனிதர்கள் மகாத்மாக்கள்ங்கிற இமேஜ் இருக்குதுல்ல, அதனால வெகுஜனா தங்கள் மேலே கோவப்படாதுங்கிற அபரிமிதமான நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குது. அதனால இந்த மாதிரி இஷ்டத்துக்கு போட்டு தாக்குவாங்க. காமன் மேனுக்கிட்ட இருந்து காசு புடுங்கிறத பற்றியெல்லாம் இவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. மக்களை எல்லாம் இதுக்கு சமமாக கூட இவங்கெல்லாம் மதிக்க மாட்டாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த மனித புனிதர்கள் மகாத்மாக்களின் ஆட்சியெல்லாம் இப்படி தான் இருக்கும். கொடூரமான கொள்ளைகள் தான் நடக்கும். மக்கள் தான் பொறுத்துக்கிட்டு போனோம், வேற வழியே கிடையாது. மக்களை எல்லாம் இவங்க சமமாக கூட மதிக்க மாட்டாங்க. ஓட்டரசியல் வெற்றிங்கிறதெல்லாம் விஜயண்ணாவுக்கு உண்மையிலேயே என்னன்னு தெரியுமா தெரியாதான்னே எனக்கு தெரியல. ஏன்னா தோல்வின்னு ஒன்றை பார்த்துருந்தாதான் ஜனநாயகத்தில் ஓட்டரசியல் வெற்றிங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம், அதோடைய வேல்யூ என்னங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. விஜயண்ணா தான் ஓட்டரசியலில் தோல்வியே பார்க்கலையா. நான் தான் அடுத்த மகாராஜான்னாரு, சினிமா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு வந்து நான் தான் அடுத்த மகாராஜா, அதெல்லாம் உங்களுக்கு என்ன சந்தேகம்னாரு. மக்களும் ஓட்டை போட்டு அவரை மகாராஜாவை கொண்டு போய் சிஎம்
சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் வெகுஜன மக்களை பற்றி அவருக்கு ஏதாவது பயம் வருமா? ஓட்டரசியல் தோல்வியை பற்றி அவருக்கு ஏதாவது பயம் வருமா? வரவே வராது. மனித புனிதர்களின் ஆட்சியில் இந்த மாதிரி தான் கொடூரமான கொள்ளைகள் தான் நடக்கும். இப்போ இப்படி இஷ்டத்துக்கு பில்லை போட்டு தாக்குறதுக்கு முன்னாடி துறை ரீதியான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதிகாரிகள் அமைச்சர்கள் மட்டத்தில் இந்த துறை ரீதியான டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கான். நாம் இப்படி அநியாயத்துக்கு பில்லை போட்டு தாக்குறோமே, 1000 ரூபா பில்லையெல்லாம் 5000 10,000னு போட்டு தாக்குறோமே, வெகுஜன மக்கள் மத்தியில் நம்ம மேலே அதிருப்தி வராதா? நம்ம மேலே எரிச்சல் வராதா? நம்மளை கண்டு கோவப்பட மாட்டாங்களா? அப்படிங்கிற டிஸ்கஷன்லாம் அங்கே நடந்திருக்கான். அதுக்கு அவங்க சிம்பிளாக என்ன பதிலை ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் வராது. ஏன்னா நாம தான் 200 யூனிட் ஆல்ரெடி ஃப்ரீ கரண்ட் கொடுத்துட்டோம்ல, அதுலேயே 50 to 60% மக்கள் கவர் ஆயிடுவாங்க. இது அதுக்கு வெளியில் இருக்கிற 40% மக்களை பாதிக்கிற விஷயம்தான். அதுலேயே கணிசமான ஆட்களை தான் இது பாதிக்கும், எல்லாரையும் பாதிக்காது. இது காற்றுல கரைஞ்சிரும். அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக் வந்துச்சுன்னா மக்கள் இதை மறந்துடுவாங்க. அவ்வளோதான். அடுத்தடுத்த பில்லுகளில் வேற ஆள்கிட்ட போட்டு வசூல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பொலிட்டிக்கலாக நமக்கு எந்த பாதிப்பையும் உண்டு பண்ணிக்காது அப்படிங்கிற மாதிரி பதிலை தான் அவங்களுக்குள்ள ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்க இதுக்கெல்லாம் கூச்சப்படவே மாட்டாங்க, போட்டு தாய்கிட்டு தான் இருப்பாங்க. அடுத்தடுத்த பில்லுகள்லையும் இது நடக்கலாம், நடக்காமல் போகாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க யூனிட் ரேட்டை ஏற்றாமலே கலெக்ஷனை எப்படி அதிகம் பண்ணுறதுன்னு யோசிச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்தும் இதெல்லாம் நடக்கலாம். ஸோ மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருந்து இதையெல்லாம் எதிர்த்து ஃபைட் பண்ணணும். இதெல்லாம் இனிமேலும் தொடரலாம்னு நான் எப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனித புனிதர்களின் ஆட்சியில், மக்கள் மேலே பயம் இல்லாத மனித புனிதர்களின் ஆட்சியில் இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ விஜய் இந்த 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட்டுக்கு அடிப்படையில் என்னத்தை வாக்குறுதியாக கொடுத்தாரு? நான் பொய் பேச மாட்டேன், ஒரு நாள் உங்களை எல்லாம் பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் செய்வேன், என்னத்தை செய்ய முடியுமோ அதைத்தான் சொல்லுவேன். இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தகுதி உள்ளவர்கள் தகுதி இல்லாதவர்கள்னாலாம் நான் பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டேன். எல்லாருக்கும்னா எல்லாருக்கும் தான். 200 யூனிட் ஃப்ரீனா எல்லாருக்கும் தான் அது ஃப்ரீ அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பேசினாரு. இது மட்டும் இல்லை, விஜய் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளும் எல்லாருக்குமானது மாதிரி தான் அவரும் சொன்னார். மக்களும் ஓரளவுக்கு அதை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பக்கம் திராவிட கட்சிகள் பல கூத்துக்களை ஆல்ரெடி பண்ணியிருக்குது. அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி வருவாங்க. அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க தகுதி உள்ளவர்கள் தகுதி இல்லாதவர்கள்னு பிரிப்பாங்க. பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ அதையே பார்த்து பார்த்து போர் அடிச்சு போன மக்களுக்கு விஜய் மாதிரியான ஒரு சினிமா சூப்பர் ஸ்டார் அதை சொல்லும்போது ஒரு மாதிரி நம்புற மாதிரி இருந்தது. அவங்களும் நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதுவே ஆட்சிக்கு வந்தோடனே விஜய் என்ன பண்ணாரு? 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ஃப்ரீ கரண்ட் பொருந்தும், 200 யூனிட் ஃப்ரீங்கிறது பொருந்தும், மற்றவங்களுக்கு பொருந்தாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இதுதான் மக்கள் மேலே அளவுக்கு கூட பயம் இல்லாத ஆட்சியாளர்களுக்கு உண்டான உதாரணம்ங்கிறது. அதாவது இந்த 200 யூனிட் ஃப்ரீயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒன்றும் ஆயிரக்கணக்கான ரூபாயெல்லாம் மக்களுக்கு மிச்சமாக போகிறதில்ல. 240 ரூபா, அதிகபட்சம் 240 ரூபா ஒரு பில்லுக்கு பணம் மிச்சமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 to 100 ஆல்ரெடி ஃப்ரீ, 100 to 200 ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா 40 பைசா, 100 யூனிட்டுக்கு 240 ரூபா. 240 ரூபா தான் அதிகபட்சமாக மிச்சமாகிற காசாக அதில் இருக்க முடியும். அதை மீறி ஒரு பைசா கூட யாருக்கும் கிடைக்காது. இதுவே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான். இப்போ இது மாசத்துல பிரித்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 120 ரூபா தான் வரும். ஏன்னா 240ங்கிறது 2 மாசத்துக்கு. ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமாக 120 ரூபா இதில் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த பெனிஃபிட்டை கூட 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவர் கொடுக்க தயார் கிடையாது. இதோட டோட்டல் பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் கவர்மெண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய டோட்டல் வருவாய் இழப்பு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 2000 கோடி. 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற ஒரு இடத்துல 2000 கோடியெல்லாம் ஒரு காசே கிடையாது. ஆனால் அவரு 2000 கோடிக்கு மேலே இதுக்கு செலவு பண்ண தயாராக இல்லை. எல்லாருக்கும் இந்த 120 ரூபா பெனிஃபிட்டை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இதுதான் இந்த மாதிரி மனித புனிதர்கள் மகாத்மாக்களின் ஆட்சிகளோட யோகிதைன்றது. நன்றி கடன் நாளில் வருதுன்னா இப்போ இந்த மக்கள் பெரிய அளவுக்கு நன்றி கடன் செலுத்தி இருக்கிறாங்க. மகாராஜா நான் தான்னாரு, இமீடியட்டாக அவரை மகாராஜா ஆக்கிட்டாங்க. ஓட்டரசியல் இது எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப அரிதான வெற்றிங்கிறது விஜயோட வெற்றியெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு அரிதான வெற்றியை கொடுத்த இந்த மக்களுக்கு ஏன் எல்லாருக்கும் ஃப்ரீயாக அந்த 200 யூனிட்டை கொடுத்தாதான் என்ன குறைஞ்சி போயிடும், இன்னொரு 2000 கோடி எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாதான் இவங்க என்ன குறைஞ்சி போயிடுவாங்க. அதெல்லாம் அவங்க தயாரே கிடையாது, அவங்களுக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது. இதுவே இவங்க யாரை தீய சக்தியை, இவங்க யாரை அழித்தொழிக்க போட வேண்டிய சக்தி, யாரை ஊழல்வாதிகள், யாரை
பயங்கரவாதிகள் அவங்க இவங்க இருக்கவே கூடாது, இவங்களை ஒழிச்சு கட்டினாதான் தமிழ்நாடு உருப்படும் அப்படின்னு இந்த விஜயண்ணா கும்பல் யாரை சொல்லுதோ, எந்த திமுகவை சொல்லுதோ அந்த திமுக அதே 2021 ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனா நிவாரண நிதியை 4000 ரூபாயை எல்லாருக்கும் கொடுத்தாங்க. யாருக்கும் இல்லைன்னா அவங்க சொல்லவே இல்லை. 2.25 கோடி காடுகளுக்கும் அவங்க 4000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதியை கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க, அதை பெரிய அளவுக்கு அவங்க சொன்னாங்க, அதை அப்படியே செஞ்சாங்க. ஆனால் இந்த மனித புனிதர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. இதுதான் ஊழல்வாதிகள் திருட்டு புயல்களோட ஆட்சி முறைக்கும் அந்த பக்கம் மனித புனிதர்களின் ஆட்சி முறைக்கும் இருக்கிற வித்தியாசம்ங்கிறது. அவ்வளோதான். இதெல்லாம் எதுக்குடா பேசிகிட்டு இருக்கிற, அதையெல்லாம் கொடுத்ததுனால தாண்டா அவங்கெல்லாம் கூப்பில் உக்காந்துருக்கிறாங்க. ஓட்டரசியலில் நீ சொன்னதை செஞ்சியா, நல்லது செஞ்சியா, கெட்டது செஞ்சியாங்கிறதெல்லாம் மேட்ரே கிடையாது. உங்ககிட்ட கொடூரமான பித்தலாட்டங்களை எல்லாம் உண்மைன்னு நம்ப வைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதா, அந்த கிளாமர் இருக்குதா, அதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட ஃப்ராடுகள் தான் ஜெயிப்பாங்கன்றீங்களா? அதுவும் உண்மைதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.